ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரேனாவுக்கு வந்து தெலுங்கு தெரியும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது. ஸோ வந்து ரேணு ஒரு சில வாக்கியங்களை தெலுங்குல எழுதி வச்சிருக்கா. அந்த எழுதி வச்சிருந்த வாக்கியங்களை என்கிட்ட கேட்பா. நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்றோம். இதான் இன்னைக்கான வீடியோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாம சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கேட்க ஆரம்பிக்கிறியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கேக்குறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. మీరు ఇంట ఏంటి కూడు? கூடு. ஒரு சில வார்த்தைகள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது தெலுங்கு பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் நான் கற்றுருக்கேன். அதில் கூடுனா சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? செகண்ட், నేడు మురుగనంత నెంతి సామి మొక్కుతి. இன்னொரு தடவை கேளு. నేడు మురుగనంత నెంచి సామి మొక్కుతి. சாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டிருக்கேன். இல்ல, இன்னைக்கு முருகனை நினைச்சு சாமி கும்பிட்டேன். ஓகே, இது தப்பாக சொல்லிட்டோம். நம்ம எத்தனை கரெக்டாக சொல்கிறோன்றத நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நான் ஒன்று கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, தேர்டு மக்களே, நங்கொண்டி ஏனால்னா டீ எத்தின்றா. அப்படின்னா என்ன? உங்கள் கடையில் டீ எவ்வளோ? இல்ல இல்ல இல்ல, தப்பு. எனக்கு ஒரு பாத்திரத்துல டீ எடுத்துட்டு வா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து మీరు புத்திசாலி மாடு. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. மீறி புத்திசாலி மோவாடா? ஆமா, நான் ஒரு புத்திசாலி. கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. நான் ஒரு அதிபுத்திசாலி. புத்திசாலியா அதிபுத்திசாலியா? நீரு புத்திசாலி, நீங்க புத்திசாலி ஆம்பளை. ஆம்பளைக்கு என்னது? மோவாடு. ஓகே, நெக்ஸ்ட். அஞ்சாவது மக்களே, ஐயோ குக்க சச்சி போயிடு. ஐயோ குக்க சச்சி போயிட அப்படின்னா என்ன? குக்கர் சாஞ்சு போயிடாமையா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. குக்கு சாஞ்சு போயிடாம. ஐயோ நாய் செத்து போயிடுச்சு. குக்கானா நாயா? ஓகே மக்களே, அடுத்து மீரு படாலு போய விரும்புதுரா. மீரு படாலு போய விரும்புதுரா. இவங்க அந்த பொண்ணை விரும்புறா. அப்பெல்லாம் கிடையாது. நீங்க படம் பார்க்க விரும்புவீங்களா? ஓ சரி. அடுத்து மக்களே, ஏழாவது, அந்த சூடு மேக அழகுக்கா விடுத. அந்த சூடு மேக அழகுக்கா விடுத. அந்த மேகம் அழகா இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த அங்க பாரு, அந்த சூடுனா அங்க பாரு மேகம் அழகா இருக்கு. ஓகே, நீங்க சொன்னது அங்க மேகம் அழகா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. எட்டாவது, தாடு சூடுது சூசிகோ. தாடு சூடுது சூசிகோ. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அடி சுடுது சூசிக்கோ தெரியல. நீ அடிச்சுடுவேன் பாத்துக்கோ. நெக்ஸ்ட் 9 மக்களே, 9வது, நேரத்தை சொப்ப முடிஞ்சுனா. நேரத்தை சொல்ல முடியுமா? கரெக்ட். 3 கண்டுபிடிச்சிருக்காங்க. 10வது, నువ్వు ఎప్పుడు పని முடிஞ்சு వస్తువు. நீ எப்ப வேலை முடிஞ்சு வருவ? கரெக்டா? 4 ரைட்டு. ரா మనం బండిన పోతుము. வா நம்ம வண்டியில போலாம். கரெக்ட். பரவாயில்லையே, 5 கண்டுபிடிச்சனா. 12வது, ரைட்டிகி நான் ஊருக்கு போயேன்னு.
நான் ஊருக்கு போறேன். கரெக்டு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தையோட சேர்த்து சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு நான் ஊருக்கு போத்தானுவா. ம் ரெய்ட்டிகினா ம் நைட்டு. சரி, நைட்டு நான் ஊருக்கு போறேன். ஆனால் அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, தப்பா சொல்லியிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட் தான். ஓகே. 13 நான் செல்லு சார்ஜ் எக்கனாத்த. என் செல்ல சார்ஜ் இல்லை. தப்பு. செல்லு சார்ஜ் ஏற மாட்டேங்குது. ஓகே, தப்பு. 14 கூத்துரு படம் சுசின்னு விடுத. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கூத்திரு படம் சுசின்னு விடுத. என்னைய படத்து கூப்பிட்டு போறியாவா? இல்ல, தப்பு. என் மக படம் பார்த்துக்கிட்டு இருக்கா. மகளுக்கு என்னது? கூத்துரு. கூத்துரு. ஓகே. 15 மக்களே. லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். இவங்க எட்டி பாக்குறாங்கன்னு பார்க்காதீங்க, பார்த்து சொல்றாங்கன்னு. நான் வெறும் தெலுங்குல மட்டும்தான் எழுதியிருக்கேன், தமிழ்ல எழுதல. நேடு பாப்பகு பட்லு எத்தின்னு ராவல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னொரு இடம் சொல்லு. நேடு பாப்பகு பட்லு எத்தின்னு ராவல. நீ பாக்குறது. நான் பாக்குறது. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. நீ பாக்குறத பார்த்தா பட்னியா கிடக்க மாதிரி தெரியுது. நக்கல்யா அவனுக்கு. அதெல்லாம் கிடையாது. என் பாப்பாக்கு துணி எடுத்துட்டு வரணும். என் பாப்பாக்கு துணி எடுத்துட்டு வரணும். ஓகே. மொத்தம் எத்தனை கொஸ்டின்? மொத்தம் 15. 15ல் 6 கரெக்டாக சொல்லியிருக்கேன். இது எப்படி கரெக்டாக சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு மருவி வந்த மொழி அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ அதனால தான் அவர் சொல்ற ஒரு ராகத்தை வச்சு கண்டுபிடிச்சது இதெல்லாம். மற்றபடி எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. ஓகே மக்களே, இப்போ 15ல் நம்ம 6 கண்டுபிடிச்சாச்சு. அதனால இந்த கேம்ல நம்ம வின் பண்ணி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். வின் பண்ணிட்டீங்களா? ஆமா, வின்னு தானே. வின்னெல்லாம் கிடையாது, மொத்தமே 9 தப்பா சொல்லிருக்கீங்க. அப்பனா கொட்டு வாங்குங்க. இது சொல். ஆமா, 12 seconds later. எல்லாத்துக்கும் எல்லா மொழியும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கும். எல்லாருமே அதிக மொழி கத்துக்கிறது ஒரு நல்லதுதான். எல்லாத்துக்குமே எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். இப்போ ஒரு ஊருக்குலாம் போறோம், இப்ப ஒரு மொழியில பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. இப்போ வந்து நம்ம ஒரு மொழி கத்து வச்சுக்கிறது நல்லதான். அந்த ஒரு வகையை அவங்க தெலுங்கு கத்துக்கிற மாதிரி தான் இவங்க வந்து இப்ப ஒரு அவேர்னஸ் காண்டின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மொழியா தான் பார்க்கணும், அவ்வளவுதான். நான் வந்து இது நாள் வரை தெலுங்கு ரேணுகாட்ட எதுக்கு என்னது அதுக்கு நான் சொல்லி கொடுத்து கேட்டதில்ல. இனிமேல் நானும் தெலுங்கு கற்றுக்கிற போகிறேன் அவர்கிட்ட கேட்டு. ஓகே ஓகே மகளே, இந்த வீடியோ ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப்னு சொல்லும் போது தான் ஒன்று ஞாபகம் வருது. நம்ம வீடியோவில் பார்க்குறவங்களில் 50% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மீதி இருக்க 50% ஆஃப் பீப்புள் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துக்கிறாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு, எங்கள் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு. பாய்.